ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உருளைக்கிழங்கையும் முட்டையை வச்சு நம்ம எப்படி ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு 3 முட்டையும் 2 உருளைக்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஒரு பாத்திரத்தில் நல்லா துருவிக்கலாம். இப்போ நான் முதல்ல உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கிறேன். நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இது. நான் நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையையும் துருவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா துருவி எடுத்தாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இது மிளகாய்த்தூள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கும் முட்டைக்கும் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை 2 போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் இது. இந்த மாதிரி ஒரே மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம். நான் பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிறத ஒரு உருண்டை நல்லா கெட்டியாக உருண்டையை பிடிச்சிக்கோங்க. அதை லேசாக கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தட்டையாக. இப்போ நம்ம முட்டை பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு முக்கி நம்ம எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இதில் வேக வச்ச முட்டையும் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டிருக்கிறதுனால எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. இப்போ லேசாக பெரட்டி விடுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பசங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. கலர் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான
பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இது நீங்கள் டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டொமேட்டோ சாஸோட லிங்க் வேணுன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.